நம்ம தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் போஸ்ட் பேங்க் ஜிடிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எந்த விதமான முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷர் கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு 29ஆம் தேதி வரைக்கும். அதாவது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கூட கிடையாது. நீங்கள் வந்து யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்தியன் போஸ்ட் பேங்க் ஜிடிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கான நோட்டிஃபிகேஷனும் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது, உங்களுக்கான வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா IPPB.gov. ஹாய் கைஸ், இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐபிபிபி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது இந்தியன் போஸ்ட் பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். இதில் சில பேருக்கு வந்து நிறைய விதமான டவுட் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு வந்து எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் ஆன்லைன் மூலிமா அப்படின்றத இப்போ வந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி அண்ட் மீடியா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மீடியா அனௌன்ஸ்மெண்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அந்த கேரியர்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு டேரெக்டாக இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கிராமிக் டாக் சேவாக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஐபிபிபியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ஆன்லைன் மூலமா எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலை வந்து எங்கேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட்னு இருக்குது இல்லைங்களா, நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதுமானது. நமக்கான அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலையும் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராமின் டாக் சேவாக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து ஐபிபிபி பேங்க்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ இருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 9ஆம் தேதி இருந்து. சரிங்களா? ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னும் 3 நாள் தான் வந்து இருக்குது. சரிங்களா? 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஃபைனல் சப்மிஷன் அப்ளிகேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கான போஸ்ட்டு தான். ஐபிபிபியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கான பொசிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 348 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போர்டில் வந்து ஜிடிஎஸ் என்கேஜ் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2025க்குள்ளே நீங்கள் வந்து ஜிடிஎஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது வித்தவுட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கான கிளியரான நோட்டிஃபிகேஷன். அண்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாம் உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் ஐபிபிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் டோட்டலாக 17 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தினாலும் உங்களுக்கு இருக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது, எந்தெந்த மாவட்டத்தில் வந்து இருக்குன்றதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். டோட்டலாக 348 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஜாபோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு
அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அண்ட் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். அதுவும் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 1/8/2025 இந்த டேட்டுக்குள்ளே 20 வயது ஆயிருக்கணும். 20 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாவே போதும். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஷுட் ஆல்சோ நாட் பி சர்விங் பப்ளிஷ்மெண்ட் ஆட் த டைம் அப்ளையிங். சரிங்களா? இதில் வந்து யார் வந்து இந்த டைமில் ஆன் டைமில் வந்து சர்வீஸில் வந்து இருக்கீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு எக்ஸிக்யூட்டிவ் வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 மந்த் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் டிஏ, ஹெச்ஆர் இந்த மாதிரி நிறைய விதமான அலோன்ஸஸ் வந்து இருக்கும். 1 இயருக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சிலர் இந்த 6 பாயிண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை படிச்சுட்டு வந்து இது வந்து டெம்பரவரி கிடையாது, இது வந்து பர்மனெண்ட் வந்து கிடையாது, டெம்பரவரி தான் அப்படின்றத சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து எதுக்காக 1 இயர் வித் மேபி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் டியூரேஷன் பீரியட் வந்து இருக்கும். சரிங்களா? 1 இயருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 2 இயர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் பீரியட் வந்து 2 இயர் வந்து இருக்கும். அந்த 2 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆயிரும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது எந்த விதமான கம்பெனிக்கு இருந்தாலும் சரி, எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரைனிங் கொடுக்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் கிடையாது. அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பர்மனெண்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா சிலர் வந்து ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து நின்றுடுவாங்க. அதுக்கெல்லாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங்கை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன? இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் மூலயமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அப்படி எக்ஸாமினேஷன் இருந்தால் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் டிஃபைன் பண்ணி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. சரிங்களா? இந்த மார்க் டிஃபைன் பண்ணி தான் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரியோட மார்க்கை வச்சு தான் உங்களுடைய பர்சன்டேஜ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிபிக்கான ரிசல்ட் வந்து வெளியிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 750 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும். ஆல் கேட்டகிரி யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகிரிக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கிடையாது. எல்லா கேண்டிடேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 750 நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமாவோ அதாவது யூபிஐ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எது இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் இருக்கிற போது இருந்தாலும் சரி, அண்டு நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக ஆகிட்டாலும் சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் லீவ் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நார்மல் கவர்மெண்ட் லீவ் இருக்கும்போது எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் இருக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லீவ் இருக்கும். சரிங்களா? சாட்டர்டே சண்டே பேங்க்குக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. அண்டு மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் லீவு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக் லீவ் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற அதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இதில் எப்படி நான் எந்த தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத நான் எங்கே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டில் வந்து கடலூருக்காக வந்து ஒரு வேக்கன்சியும் அண்டு கரூருக்காக
ஒரு வேக்கன்சியும், அண்ட் திருச்சிராப்பள்ளிக்காக ஒரு வேக்கன்சியும், அண்ட் தஞ்சாவூருக்காக ஒரு வேக்கன்சியும், அண்ட் உதயபாளையத்துக்காக ஒரு வேக்கன்சியும், சென்னையில் ஒரு வேக்கன்சி, அண்ட் காஞ்சிபுரத்தில் ஒரு வேக்கன்சி, அண்டு திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி, அண்டு மாமதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சியும், அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு வேக்கன்சியும், தேனியில் ஒரு வேக்கன்சி இருக்குது, அண்ட் கேரேஜ் கிராஸஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது, அண்ட் சேலத்துலேயும் ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. சரிங்களா? திருவண்ணாமலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, கும்பகோணத்துலேயும் உங்களுக்கான ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, அண்டு தஞ்சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் சந்தாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லா இடத்துலையும், அதாவது இவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாவட்டத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து எந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த போஸ்டிங் மட்டும்தான் வரும். சரிங்களா? அப்படி இல்லை எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியரஸ்ட்டாக வந்து என்ன டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நான் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் நிறையவே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நான் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னு வந்து சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லியிருந்தீங்க. இதில் வந்து கைட்லைன்ஸ் அண்டு ப்ராசஸ் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரியா? அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது எப்படி, டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுறது எப்படி அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டார்க்கில் என்ன ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போது ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அடிஷ்னலாக பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 29/10/2025 கிடையாது, 13/11/2025 அன்றைக்கு வரைக்கும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத நினச்சிட்ருக்காங்க. இது வந்து அப்படி கிடையாது. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 9/10/2025 க்ளோசர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது. இது 29/10 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 29/10/2025 வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்போது 13/11/2025 எதுக்கு சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டேட்டு பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன். அதாவது இவங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 29ஆம் தேதியிலேருந்து 13/11/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? எடிட் பண்ண அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து பிரிண்டிங் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுதான் 13/11/2025 கொடுத்துருக்காங்க. அதில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 9ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே வந்து பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஸோ கைஸ், தேங்க்யூ.